ஹாய் ஹலோ 10th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் கீ ஆன்சரோட ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ப்ரோஸ்ல உள்ள கொஸ்டின் ஆன்சர் நிறைய பேர் அந்த ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் அட்டனே பண்ண மாட்டேங்கிறீங்க. 3 கொஸ்டின் கேட்பாங்க ப்ரோஸ்ல இருந்து கொஸ்டின் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். ஸோ நீங்கள் கான்செப்ட் அந்த அந்த ப்ரோஸோட அந்த ஸ்டோரி தெரிஞ்சாவே நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி ஸ்டோரி தெரியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்ற கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் பேராகிராஃபும் நிறைய பேர் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுல உள்ள பேராகிராஃபை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இருக்கு. அதுல எது இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அண்ட் 10th ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவை பார்க்க முடியும். உங்களுக்கு இங்கிலீஷுக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த ஒரு நாளில் நீங்கள் கம்மியான எப்படி சொல்றது, கம்மியான கொஷின்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும். ஸோ அதனால வந்து எப்படி அதை கரெக்டாக படிச்சு கரெக்டாக எக்ஸாமில் ஆன்சர் எழுதி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதில் எனக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்பேன் அடிக்கடி, உங்ககிட்ட ஏதாவது மெட்டீரியல் இருந்தால் எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தோட பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்ணுவேன் வாட்ஸ்அப் சேனலில். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நான் ப்ரோஸ்ல உள்ள கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து இதில் உள்ள ஆன்சர் படிங்க. இதில் உள்ள கொஸ்டின்ஸே நல்லா படிங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்குது. இந்த மெட்டீரியலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதில் உள்ளலாம் பாருங்க. எல்லாமே ஆன்சர் வந்து ரொம்ப பாருங்களேன், ஒரு லைன் தான் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு லைன் அந்த மாதிரி சின்ன ஆன்சர் தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, பேராகிராஃப் ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கு. பட் எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை மேக்ஸிமம் படிச்சுக்கங்க. அதாவது இதுக்கு முன்னாடி படிச்சவங்க ஓகே, புதுசா நான் ஃப்ரெஷ்ஷா இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க இனிமே வந்து உங்களுக்கு வேற கையில் உள்ளது ரொம்ப லென்த்தா இருக்கும் ஒரு பக்கத்துக்கு, அதெல்லாம் படிக்க வேணாம். இதை படிங்க. படிச்சுட்டு நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. எக்ஸாம்ல எப்படி எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு ப்ரோஸ் அப்படின்னு போட்டுட்டு அந்த ப்ரோஸோட டைட்டில் வந்து எழுதிருங்க. டைட்டில் எழுதுனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க ப்ரோஸோட டைட்டில் வந்து எழுதிட்டீங்களா? டைட்டில் எழுதுனதுக்கு அப்புறம் ப்ரோஸ் ஆத்தர் தீம் முடிஞ்சா தீம் எழுதுங்க. இல்ல அப்படின்னா கேரக்டர்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? ப்ரோஸோட நேமு, ஆத்தரோட நேமு, அப்புறம் கேரக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோஸ் கண்டிப்பா நடத்திருப்பாங்க. எல்லா ப்ரோஸ்மே அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த கதையில எந்தெந்த கேரக்டர்ஸ் வரும்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த நேம்ஸ் எல்லாத்தையும் கேரக்டர்ஸ்ல போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டா எழுதிருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சா கொடுங்க. இந்த போயம் அந்த ப்ரோஸ் அந்த கதை வந்து எதை பத்தினது அப்படிங்கிறத ஒரு இங்கிலீஷ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒரு 2 லைன் 3 லைனுக்கு கொடுத்துட்டு பேராகிராஃப் இந்த கொடுத்துருக்கோம்ல இந்த சென்டென்ஸ் இதை வந்து அப்படியே பாயிண்ட் போட்டு எழுதாம ஒரு பேரா மாதிரி எழுதி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நல்லா ஒரு பக்கம் 1.5 பக்கம் வர்ற மாதிரி. ஓகேங்களா? நீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு கோடு போட்ட பேப்பர் தான் உங்களுக்கு தமிழ் கொடுத்தாங்க. ஸோ இங்கிலீஷுக்கும் கோடு போட்ட பேப்பர் தான் கொடுப்பாங்க, ரூல்டு பேப்பர். ஸோ அதுல வந்து நல்ல பெரிய கட்டமாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பக்கத்தை தாண்டிடும். ஸோ அப்படி நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 4 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. 4 இன்னும் மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதுறீங்கன்னா 5 மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து எழுதுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மொதல் 3 யூனிட்ல உள்ள ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி பேராகிராஃப் படிச்சாவே அதுல இருந்து தான் ஒன்று வந்துடும் கண்டிப்பா. இல்ல எனக்கு ஏதாவது 2 மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறவங்களுக்கு நான் நல்லா இது வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டினையும் அனலிசிஸ் பண்ணி நான் சொல்றேன் வாட்ஸ்அப் சேனல்ல. இல்லாட்டி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவா கூட போறேன். பட் மொதல் 3 தரவா படிச்சுக்கோங்க எல்லாரும். பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா த நைட் த கோஸ்ட் காட் இன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்பவர்டு உமன் நேவிகேஷன் த வேர்ல்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு என்னமோ அந்த ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் அப்படி இல்லாட்டி எம்பவர்டு உமன் நேவிகேஷன் த வேர்ல்டு அதுதான் இந்த வருஷம் இது 2ல ஏதோ ஒன்று கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஃபர்ஸ்ட் 3 படிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இந்த பிடிஎஃப்ல 23 பக்கம் இருக்குது. இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப், அதுக்கான ஆன்சர்ஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த போயத்தில் இருந்து கேட்கக்கூடிய அந்த என்னென்ன வேர்ட்ஸ் சிமிலி எந்தெந்த லைன்ல வருது, மெட்டாஃபர் எந்தெந்த லைன்ல வருது, பர்சனிஃபிகேஷன் இது எல்லாமே எந்தெந்த லைன்ல வருது அப்படிங்கிறது. அப்புறம் ப்ரோஸ்ல இருந்து கொடுப்பாங்க கொஸ்டின் ஆன்சர், போயம்ல இருந்து இல்லை பொயட்ரிக் லைன்ஸ் கொடுத்துரு கொஸ்டின். ஸோ அதுல இருந்து ரெஃபர் பண்றது. ஸோ அது எல்லாமே ஓவரால் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த மெட்டீரியலுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிச்சயம் யூஸ்ஃபுல்
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து நல்லா படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த மெட்டீரியல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெட்டீரியலை நமக்கு ஷேர் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் ஏதாவது மெட்டீரியல் கொடுத்தது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா சென்ட் பண்ணுங்கள், அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கேட்டிருந்தேன். ஸோ கேட்ட உடனே அவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய இது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்ன கேட்க சான்சஸ் இருக்குது? ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிராசரி, ஜுவல்லரி, கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப், ஃபுட்வேர், ஸ்லீப்பர்ஸ், ஸ்போர்ட்ஸு, டூ வீலர்ஸு, இன்வெர்டர்ஸு, டிராவல்ஸ், டூர்ஸ். ஸோ அதை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர், ஸ்பாட் எரர் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரூல் கொடுத்துருக்காங்க, ரூல்ஸு. ஸோ அதெல்லாமே எல்லாமே நீட்டாக இருக்குது. ஓவரால் ஒரு பக்காவாக இங்கிலீஷில் ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணிங்க எப்படி கேட்பாங்க, அது எல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர் கொஸ்டின் பேட்டர்னுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை. வெறும் 23 பக்கத்தில் ஒரு மினி மெட்டீரியல். நான் அப்போ தான் இங்கிலீஷ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் டாப்பர்ஸாக இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க, இதை எப்படி இருக்குது, நம்ம படித்தது ஓகே ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருக்குதா, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நானுமே அப்படி தான், நானுமே பெரிய பேராகிராஃப் தான் படிப்பேன், அந்த லென்த்தாக உள்ளது. பட் ஆனாலும் இந்த ஷார்ட் ஆன்சர்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கள் ஸ்கூலில் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கொடுக்கல. ஸோ அதையும் நான் வாங்கி வந்து பார்த்துக்கிருவேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, சப்போஸ் நமக்கு வந்து அந்த பெரிய பேராகிராஃப் வந்து ஒரு சில லைன்ஸ் எக்ஸாமில் மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்ம வேறு எதுவுமே பண்ண முடியாது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி மெமரபிளாக இருக்கும். இதெல்லாம் மெமரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எங்கே மறக்குதோ அந்த இடத்துல வந்து இதுலேருந்து ஒரு சில லைன்ஸை தூக்கி சின்ன 2 லைன் 3 லைனை தூக்கி எழுதி வச்சுட்டோம்னா அது மேனேஜபிள் ஆயிரும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால நீங்களும் வந்து நான் ஆல்ரெடி நல்லா பெருசெல்லாம் படிச்சுட்டு அப்படின்னாலும் ஒரு கிளான்ஸ் உங்களால் பார்க்க முடியும் பட்சத்தில் இதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கிலீஷில் எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிறைய பேர் தமிழுக்கே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு எல்லா கொஸ்டினுமே தெரிஞ்சிருது, ஆனால் நான் வந்து மற்ற கொஸ்டின்ஸ்லாம் எழுதிட்டு நெடுவினாக்கு வரேன், எனக்கு டைம் பத்தலை, ஸோ அதனால வந்து எனக்கு வந்து மார்க் வந்து கம்மியாகிரும், பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நான் நேற்று நைட்டு போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க, எனக்கெல்லாம் டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் மார்க் போச்சு அப்படின்னு. ஸோ எனக்கு எப்படி மார்க் போச்சு அப்படிங்கிறது முதற்கொண்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த தவறை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேற்று சொல்லியிருப்பேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதனால் எப்போவுமே வந்து நான் எக்ஸாம் நாளைக்கு நடக்குதுன்னா அந்த முதல் நாள் நைட்டு ஒரு வீடியோ போடுவேன் 7 o'clock போல். அந்த வீடியோ வந்து எல்லாருமே பாருங்கள் எப்போவுமே. ஏன்னா அதில் தான் நான் நிறையா சொல்லியிருப்பேன். இப்போ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு அது மாதிரி போடுவேன், முதல் நாள் ஒரு 7 மணி போல் போடுவேன் நான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லாஸ்ட் நேரத்தில் அந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேர் படிக்காம கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நான் டீப்பாக சொல்லிடுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷில் இப்போ சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணுங்க. தயவு செஞ்சு அட்டன் பண்ண மட்டும் எதையுமே வராது. 100 மார்க் கேட்குறாங்க, 100 மார்க்குக்கும் அட்டன் பண்ணுங்க. தெரியும் உங்களுக்கு 50 மார்க்குக்கு தான் ஆன்சர் தெரியுது, இது 50 மார்க் ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் அட்டன் பண்ணி எதையாவது நீங்கள் படித்ததை வச்சு அங்கே எங்கேயும் சுற்றி பிடிச்சி எதையாவது எழுதி வச்சிருங்க. ஸோ ஆனால் இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் அட்டன் பண்ணது எல்லாத்துக்குமே மார்க், எதுக்குமே வேஸ்ட் கிடையாது. நீங்கள் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாவே தே வில் கிவ் யூ மார்க். ஒரு 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு சுத்தர தெரியல, நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் கன்ஃபார்ம். கொஞ்சம் நீட்டாக எழுதிருந்தீங்கன்னா 2 மார்க் கன்ஃபார்ம். கொஞ்சம் அதுக்கு ரெலவெண்டாக எழுதிருந்தீங்கன்னா 3 மார்க் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அட்டன் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து மார்க் கன்ஃபார்ம் இங்கிலீஷை பொறுத்தவரை. ஸோ எதையும் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. இந்த PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிங்க. And very 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 all the best and thank you so much for watching this video and subscribe பண்ணிக்கங்க. Thank you students, bye.